வரி ஆயுதம் ட்ரம்ப் சொன்னது என்ன? அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் ஏற்கனவே இந்தியா மேல 50 விழுக்காடு வரிகளை விதிச்சிருக்காரு. 25ங்கிறது பரஸ்பர வரியாகவும், மேற்கொண்டு 25ங்கிறது ரஷ்யாவோட நம்ம வர்த்தகம் மேற்கொள்றோம் அதுக்காக அப்படின்னு சொல்லியும் 50 விழுக்காடு வரி விதிச்சிருக்காரு. இதனால இந்தியா அமெரிக்கா வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கணும். இப்ப இதற்கிடையே தான் இந்தியா மீது புதிய வரிகளை விதிக்க போறேன் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. ஏற்கனவே 50 ஒரு பெரிய சிக்கல் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு இருக்கு. மேற்கொண்டு வரி விதிப்பா அப்படின்னு இது மிகப்பெரிய ஒரு அச்சத்துடன் பார்க்க வேண்டியதாக இருக்கு, அதிருப்தியோட. ஏன்னா விவசாய இறக்குமதிகள் மீது புதிய வரிகளை விதிக்க நேரிடும் அப்படின்னு ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பா இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய அரிசிக்கு வரி விதிப்பது குறித்து பரிசீலிப்பதாக ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. பரிசீலிக்க போறோம் அப்படின்னு இருக்காரு. அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் தொடர்ந்து தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய அறிவிப்புகளை வெளியிட்டு வராரு. அமெரிக்கர்களுக்கு அப்படிங்கிற வகையில அவர் செயல்பாடுகள் எல்லாம் இருந்தாலும் கூட அமெரிக்காவிலேயே சில அதிருப்திகள் அவர் மேல எழும்பி வருகிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உலக நாடுகள் மீது ஏகப்பட்ட வரிகளை விதிச்சு வராரு ட்ரம்ப். இதனால சர்வதேச வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவோட வர்த்தக ஒப்பந்தம் செய்யக்கூடிய நாடுகளுக்கு மட்டுமே ட்ரம்ப் வரிகளை குறைத்து வராரு. இந்தியா அமெரிக்க இடையான வர்த்தக பேச்சுவார்த்தை தீவிரமாக நடந்து வரக்கூடிய நிலையிலும் கூட ஒரு முழுமையான உடன்பாடு அப்படிங்கிறது இன்னும் எட்டப்படலை. கடந்த நவம்பர் மாதமே வர்த்தக உடன்பாடு எட்டப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இருந்தாலும் பல்வேறு காரணங்களால் வர்த்தக பேச்சுவார்த்தையில இடுபறிங்கிறது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்க அதிகாரிகள் கூட இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இப்ப இந்த பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை அப்படிங்கிற போது இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில திடீர்னு ட்ரம்ப் என்ன பண்றாரு, வரி தொடர்பாக தடாலடியாக ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிடுறாரு. விவசாய பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் அப்படிங்கிற அந்த அறிவிப்பு. குறிப்பா இந்தியாவிலிருந்து இறக்குமதி ஆகக்கூடிய அரிசி மற்றும் கனடாவிலிருந்து வரக்கூடிய உரங்கள் மீது இந்த வரிகள் விதிக்கப்படலாம் அப்படின்னு தெரிவித்திருக்காரு ட்ரம்ப். இந்தியா மற்றும் கனடாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை போதிய முன்னேற்றம் இல்லாத ஒரு நிலையில ட்ரம்ப் இதை அறிவித்திருக்காரு. வெள்ளை மாளிகையின் ஒரு கூட்டத்தின் போது ட்ரம்ப் இந்த கருத்துக்களை தெரிவிக்கிறார். அமெரிக்க விவசாயிகளுக்கான பல பில்லியன் டாலர் மதிப்பிலான விவசாய உதவி திட்டத்தை அறிவித்த ட்ரம்ப் அப்போதான் இந்தியா உள்ளிட்ட நாடுகள்ல இருந்து அமெரிக்காவுக்கு வரக்கூடிய பொருட்களுக்கு வரிகளை விதிக்கப் போவதாக தெரிவித்திருக்காரு. அமெரிக்க அரிசி சந்தையில மிகப்பெரிய 2 பிராண்டுகள் இந்திய நிறுவனங்களுக்கு சொந்தமானவை அப்படின்னு ஒரு செய்தியாளர் குறிப்பிடுறாரு. அப்ப அதுக்கு வரிதான் தீர்வு அப்படின்னு ட்ரம்ப் பதிலடி கொடுக்கிறாரு. தொடர்ந்து ட்ரம்ப் இதை பத்தி பேசும்போது, இதை நாங்க பாத்துக்கிறோம், வரிகள் 2 நிமிஷத்துல பிரச்சனை தீர்க்கும், அவங்க தங்களுடைய பொருட்களை அமெரிக்க சந்தையில் கொட்டி வராங்க, அதுபோல செய்யக்கூடாது அப்படிங்கிறார். பரஸ்பரமா அந்த பொருட்கள் பரிமாற்றம் வர்த்தகங்கிறது இருக்கணும். உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில கனடாவில் இருந்து ஒரு இறக்குமதியாகக்கூடிய உரங்களுக்கு கடுமையான வரிகளை விதிக்கவும் திட்டமிட்டு வர அப்படின்னு ட்ரம்ப் தெரிவித்திருக்கார். இது தொடர்பாக கனடாவிலிருந்து நிறைய உரங்கள் வருது, தேவைப்பட்டா மிக கடுமையான வரிகளை விதிப்பேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அமெரிக்காவிலேயே அதனுடைய உற்பத்தி அதிகரிக்க திட்டமிட்டிருக்கோம் அப்படின்னு ட்ரம்ப் இதான் அதோட நோக்கம் அப்படிங்கிறாரு. இந்தியா அமெரிக்க இடையான விவசாய வர்த்தகம் பல ஆண்டுகளாக மெல்ல மெல்ல அதிகரித்து வருது பார்க்குறோம். பாஸ்மதி, பிற அரிசி ரகங்கள், மசாலா பொருட்கள் மற்றும் கடல் உணவு வகைகளை அமெரிக்காவிற்கு இந்தியா ஏற்றுமதி பண்றாங்க. அதே நேரம் அமெரிக்காவிலிருந்து பார்த்தோம்னா பாதாம், பருத்தி, பயிறு வகைகள் இந்தியா இறக்குமதி பண்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஏற்கனவே 50 விழுக்காடு 25+25 இருக்கும்போது மேற்கொண்டு விவசாய பொருட்களுக்கு மீது வரி விதிக்கப்படும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளும் கடுமையாக பாதிக்கப்படும் நிலை உருவாகும். இது தடுப்பதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருடைய கோரிக்கையாக இருக்கிறது.